لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையில் உள்ள படிப்பினைகளை பற்றி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்த ஒரு உபதேசம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. என்ன உபதேசம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா தாவூத், தாவூதே, இன்னா ஜஅல்நாக, நாம் உம்மை ஆக்கினோம், கலீஃபத்தன் ஃபில் அர்லி, பூமியில் பிரதிநிதியாக ஆட்சியாளராக நான் ஆக்கினேன் சொல்றேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மன்னராக நினைத்திருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினான். ஆகிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஹ்கும், நீங்க என்ன செய்யுங்க, தீர்ப்பளியுங்கள், பைனன் நாசி, மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளியுங்கள், பில் ஹக், சத்தியத்தை கொண்டு என்ன செய்யுங்க, தீர்ப்பளிங்க. சும்மா ஏனோ தானே நினைச்ச கூடாது, தீர்ப்பளிக்க கூடாது. மக்கள்கிட்ட தீர்ப்பளிக்கும் போது விசாரிச்சு நீங்க சத்தியம் என்ன உண்டோ, உண்மை என்ன உண்டோ, அதுக்கு என்ன செய்யணும், தீர்ப்பு சொல்லணும். வலா தத்தபி, நீங்க என்ன செய்யாதீங்க, பின்பற்றாதீங்க, அல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். தனக்கு வேண்டியவன் தனக்கு வேண்டாதவன் அப்படிலாம் நினைச்சு கூடாது, பார்க்காம ஒழுங்கா தீர்ப்பளிக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மினிஸ்டர் அவங்கள இது தடுத்துவிட வேண்டாம். இன்னல்லதீன யதுல்லூன அன் சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்தும் விலகுகின்றாரோ, லஹும் அவர்களுக்கு உண்டு, அதாபுன் ஷதீதுன், கடுமையான வேதனை உண்டு, பிமா நஸூ, எதுக்கு தெரியுமா, மறந்ததன் காரணமாக, யௌமுல் ஹிசாப், விசாரணை நாளை மறந்ததன் காரணமாக அவருக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச உபதேசம் என்னன்னா, உங்களை நான் இந்த பூமியில பிரதிநிதியா ஆட்சியாளராக ஆக்கியிருக்கேன். ஆட்சியாளர் வரும்போது மக்கள் என்ன சொல்லுவாங்க, பிரச்சனைகள்லாம் கொண்டு வருவாங்க. அப்படி பிரச்சனைகள் கொண்டு வரும்போது எப்படி நீங்க தீர்ப்பு சொல்லணும், சத்தியம் எது உண்டோ அதன் பக்கம் என்ன செய்யணும், தீர்ப்பு சொல்லணும். அப்படி இல்லாம உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது. அப்படி நீங்க பின்பற்றினீங்கன்னா நாளைக்கு மறுமையில விசாரணைனால என்ன செய்வீங்க, கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவருக்கு செய்த உபதேசத்தை நமக்கும் சொல்லி காமிக்கிறோம். அப்படின்னா நீதி ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இன்னைக்கு உலகத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, நீதியே மனுஷனுக்கு சில கிடைக்க மாட்டேங்குது. இருக்கவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி, படிச்சவனுக்கு ஒரு நீதி, படிக்காதவனுக்கு ஒரு நீதி, காசு உள்ளவனுக்கு ஒரு நீதி, காசு இல்லாதவனுக்கு ஒரு நீதி, பதவி இருக்கவனுக்கு ஒரு நீதி, பதவி இல்லாதவனுக்கு ஒரு நீதி. இப்படிதான் இருந்தது மக்கள் மத்தியில நீதி இருந்துட்டு இருக்கு. ஆனா இஸ்லாம் எந்த அளவுக்கு நீதியா இருக்குன்னு சொல்லும் போது நீங்க என்ன செய்யுங்க, நீதியின் மீது நிலைத்தவர்களாக இருந்தே நினைச்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நீதின்னு வரும்போது நீ அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்யணும், தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் என்ன செய்றான், சொல்லி காமிக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா, குல்லுக்கும் ராய், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, அந்த பொறுப்புகளை குறித்து நாளைக்கு மறுமையில் என்ன செய்யுங்க, விசாரணை செய்யப்படுவீர்கள் சொல்றோம். நான் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் ஆட்சி அதிகாரத்துல வந்தவொடனே அதை வச்சு திமிரா நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். ஒருத்தர் ஒரு கலெக்டர் ஆயிட்டாரு, ஒரு போலீஸ் ஆயிட்டாரு, அந்த போலீஸ்லயே டிஎஸ்பி, ஐஜி இந்த மாதிரி இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பதவிக்கு வந்தவொடனே அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்கணும், நாம மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படி மட்டும் இல்லாம நீதியின் பக்கம் என்ன செய்யணும், நிக்கணும். ஒரு கேஸ் வருது, ஒரு திருட்டு கேஸ் வருது, ஒரு கற்பழிப்பு கேஸ் வருது, ஒரு கொலை கேஸ் வருது அப்படின்னா நம்ம அதை விசாரிச்சு எது நியாயமோ அதுக்கு என்ன செய்யணும், தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறி இன்னைக்கு அந்த பதவியை வச்சு மக்கள் என்ன செய்றாங்க, கேவலமா நடத்தக்கூடிய நிலை பார்க்கமா இல்லையா? எந்த அளவுக்குன்னா, ஒரு பைக்கு நிப்பாடி கூப்பிடும் போதே இங்க வாழ அப்படின்னு கூடக்கூடிய நிலை பார்த்துட்டு இருக்கோம். அவர் கூப்பிடக்கூடிய ஆளு இவருடைய தந்தை வயது இருந்தாலும் சரிதான், அவரை ஒருமையில கூடக்கூடிய அளவுக்கு நினைச்சாங்க இருக்கிறாங்க. இப்ப காரணம் என்னன்னா, அந்த யூனிஃபார்ம் வச்சு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மறந்து அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா, திமிரும் ஆணவம் என்ன செஞ்சுட்டு வெளிப்பட்டுச்சு. இப்ப எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாத்தாங்குளத்துல ஒரு தந்தை மகன் ஏதோ என்ன செஞ்சாரு, அந்த காவல்துறை அதிகாரி ஏதோ பேசிட்டாரு சொல்லி கூட்டிட்டு போய் அடிச்சே என்ன செஞ்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அஜித் குமார் ஒரு வாலிப பையனையும்
கூட்டு போய் விசாரணை பேர்ல அடிச்சே நினைச்சிட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த அடிச்ச வீடியோகள் கூட என்னது இருக்கு. ஆனாலும் தீர்ப்பு கிடைச்சிட்டா, நீதி கிடைச்சிட்டா? நீதி கிடைக்கவே இல்லை. அந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்கல, இந்த சம்பவத்துக்கு சில இன்னும் நீதி கிடைக்கிற மாதிரி தெரியல. என்ன பண்றாங்க? என்ன நீதி? உங்களுடைய நீதி எப்படி இருக்கு? மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க சஸ்பெண்ட் சொல்லுவாங்க. இது எப்படி நீதியாகும்? ஒருத்தர் அடிச்சு கொலை செஞ்சுட்டு நான் ஒரு 2 மாசத்துக்கு உங்களை நினைச்சேன் டிஸ்மிஸ் பண்றேன், இது பேர் தான் நீதியா? இப்போ ஒரு உயிருக்கு இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதையா? இப்போ இதுல எப்படி நமக்கு நீதி கிடைக்கும்? நீதியே கிடைக்கல. அந்த சாத்தாம சம்பவத்துக்கு நீதி கிடைக்கல, இப்ப நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு நீதி கிடைக்கல. இன்னும் எத்தனையோ நீங்க சம்பவத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்ன செய்யல, நீதியே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ என்னதான் மனிதர்கள் எழுதி வைக்கக்கூடிய சட்டத்தை நீங்க எடுத்தாலும் சரிதான், இறைவன் நம்மளுக்கு வகுத்து வச்சுக்கணும் இல்லையா, அந்த சட்டத்துல தான் நமக்கு என்னது நீதி கிடைக்கும். ஏன்னா இது நம்மளா ஏற்படுத்திய சட்டம், அது இறைவன் ஏற்படுத்திய சட்டம், அதுல நமக்கு நீதி இருக்கும். ஆனா இன்னைக்கு மனிதர்கள் இவங்க ஏற்படுத்தின சட்டத்துல கூட நீதி இருக்கு, ஆனா அவன் அநீதிக்கு என்னென்ன வழி உண்டோ அதையெல்லாம் என்ன செய்யறான், செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கும் ஃபில் கிசாஸ், நீங்கள் பழி தீர்ப்பதில் ஹயா, உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு சொல்றான். நீங்க என்ன செய்யுங்க, பழி தீர்த்துக் கொள்வதில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு. யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் பாடம் பெறுவதற்காக சொல்றான். அது என்ன பழி தீர்ப்பது? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கும்போது, ஒருத்தவன் பல்ல உடைச்சானா அதே மாதிரி அவன் பல்ல உடைச்சுக்கோ, உன் கண்ணை சேதப்படுத்தினாலும் அதே மாதிரி கண்ணை சேதப்படுத்து அப்படின்னு அல்லாஹ் நினைச்சு காமிக்கிறான். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டியோ அந்த அளவுக்கு என்ன செய், அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் சொல்றீங்க. அப்படி செஞ்சாதான் தப்புகள் குறையும். அப்படிதானே? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் என்ன செய்யும், குறையும். இங்க தண்டனைகள் அதிகமாயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு பெருசா அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா என்ன செய்யல, தப்புகள் எல்லாம் குறையல. புதுசா சட்டம் கொண்டு வராங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், வெளிநாடுகள்லாம் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, அங்க உள்ள மக்களுக்கு சொல்லி அனுப்புது அரசாங்கம், நீங்க இந்தியாவுக்கு போகாதீங்க, இந்தியாவில பெண்களுக்கு என்ன செய்யல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அமெரிக்கால சொல்லி அனுப்புறான். அவன் எவ்வளவு பெரிய வல்லரசு நாடா இருக்கான், அவனே என்ன செய்யறான், சுற்றுலா வரான் இல்லையா, அங்க உள்ள மக்களுக்கு நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? 6 மாசத்துக்குள்ளேயே பாலியல் பலாத்காரம் பண்றான், 80 வயசு கிழவியும் பாலியல் பலாத்காரம் பண்றான். இது சம்பவம்னா குறைஞ்சிருக்கா? நாளுக்கு நாள் அதிகரிச்சுதான் இருக்கு. கொலை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இது எப்ப குறையும்னா, தண்டனைகள் கடுமையான சொல்லிதான் என்னது தப்புகள்லாம் குறையும். அப்போ இதே இந்த மாதிரி காவலத்தை செஞ்சிருக்காங்க, இதுக்கு உண்மையான நீதி என்ன பண்ணிருக்கணும், அடிச்சு கொலை செஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்க அந்த பாதிக்கப்பட்டதை வீட்டுல கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவானா பரவாயில்ல ஒரு 6 மாசம் வச்சுட்டு பிசினஸ் பண்ணிக்க சொல்லுவான்? அவன் சொல்ல மாட்டான். ஏன்? அவங்க அம்மாவை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி அநியாயமா கொலை செஞ்ச அப்புறம் நீ 6 மாசம் பிசினஸ் சொல்லப்படுமா? சொல்லப்படாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, என் மேல கொண்டானா நீங்க அவனை என்ன செய்யுங்க, தூக்குல போடுங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யணும், அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா, அப்படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அன்னைக்கே சாதாரண சம்பவத்தில் நின்று. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன செய்யும் அரசாங்கம், நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறோமா இல்லையா? என்ன கோரிக்கை வைக்கும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க 20 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றமா இல்லையா? இது எங்க இருந்து கொடுக்க போறாங்க? நம்ம பணத்துல, மக்களுடைய பணத்துல தான் கொடுக்க போறாங்க, அவருடைய வீட்டு பணத்தை கொடுக்க போறாங்க. இல்ல அரசாங்கம் இல்ல, நீங்க தான் அடிச்சு கொண்டுட்டீங்க, அதனால உங்களுடைய சொத்துக்கள் எங்க இருக்கு அதை நாங்க பறிமுதல் செய்வோம், பறிமுதல் செஞ்சு அதுல இருந்து பாதிக்கப்பட்டு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாங்களா? அப்படி கிடையாது. இல்ல சிறையில தூக்கி போட போறாங்க, சிறையில எப்படி இருக்காங்க, ஜாலியா தானே இருக்காங்க. சிறைக்கு போற எத்தனை பேரும் திருந்தியா வந்துட்டா 10 வாட்டி நம்ம இல்லையா, 50 தடவை சிறைச்சாலை சென்றவர், 20 தடவை சென்றவர் திருட்டு கேஸ் திரும்பவும் அகப்பட்டார். எத்தனை வாட்டி? 20 தடவை போயிட்டாரா, திரும்ப 26 முறை என்ன செஞ்சார், பிடிபட்டார். அப்ப சிறைச்சாலை போய் என்ன செய்யல, உனக்கு நீதி கிடைக்கல, அவன் திருந்தல. அப்போ திருந்தணும் அப்படின்னா சட்டங்கள்லாம் என்ன செய்யணும், கடுமையாகும். அப்படி கடுமையாகும்னா அல்லாஹ்வுடைய இறைவனுடைய சட்டம் மட்டும் தான் என்ன செய்யணும், நம்மள திருத்தும். அப்படிதானே? அல்லாஹ் என்ன சொல்றான், நீ திருடுன அப்படின்னா அவனுடைய கையை வெட்டி இருக்கான், அதுல நீ பாரபட்சம் பார்த்தாலும் சொல்றான். அப்படிதானே? இப்போ ஒரு திருட்டானீங்களே, அது 1 ரூபாயோ 1 கோடி ரூபாயோ திருடிட்டான், கையை வெட்டப்பட்டுச்சு, எல்லாரும் பார்ப்பானா இல்லையா? அடுத்து மொத்தம் வச்சுப்பான், எதுக்கு போவோம், உழைச்சே திருட்டு போயிடுவோம், இல்லைன்னா கடனா கைவிடுவோம், நிச்சயமா திருட வேண்டாம்ப்பா, அவனுக்கு பயம் வருமா இல்லையா? ஏன்? கை போயிடும். அநியாயமா ஒருத்தர கொலை செஞ்சா வேண்டாம்ப்பா, அவனை கொண்டுட்டானுவா, அவனை தூக்குல போட்டாங்க, நம்மளும் தூக்குல போட்டாங்க, எதுக்கு போட்டோம் அநியாயம் கொலை செய்யணும், வேண்டாம்ப்பா, பயம் வருமா இல்லையா? அப்ப அந்த பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஏற்படுத்தின. இதுல உங்களுக்கு என்னது, நீதி இருக்குன்னு சொல்றான். எந்த அளவுக்கு நீதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சம்பவம் வருது. மகஜூமியா சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த குளம், அந்த குளத்துல ஃபாத்திமா ஒரு பெண் என்ன செஞ்சாங்க, திருடுதாங்க. திருடுன உடனே சஹாபாக்கெல்லாம்
அவங்க வந்து ரொம்ப உயர்ந்த குணம், இவங்களுக்கு தண்டனை நினைச்சணும், கையை வெட்டணும், அது நிறைவேறப்பட்டுச்சுன்னா பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிடிச்சமான ஒரு இருந்த உசாமா சொல்லக்கூடிய வளர்ப்பன் இருக்காரா இல்லையா, இவரை கூப்பிட்டு நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லி பேசுங்கன்னு அனுப்பி வைக்கிறான். அவர் போய் நினைச்சாரு, இந்த மாதிரி பரிந்துரை பண்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கண்ணெல்லாம் சவந்துருச்சு, வெம்பல் பிடிக்க கேட்டான். ஏறி சொல்றாங்க, மக்களே இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் ஏன் அழிக்கப்பட்டாங்க? அவன் செல்வந்தருக்கு ஒரு நீதி வச்சிருப்பான், ஏழைக்கு ஒரு நீதி வச்சிருப்பான். செல்வந்தர்கள் யாராவது தவறளிச்சாங்கன்னா மன்னிச்சு விட்டுருவாங்க, ஏழைகள் யாராவது தவறளிச்சாங்கன்னா தண்டிப்பாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடுனாலும் நான் என்ன செய்வேன், அவனுடைய கையை வெட்டுவேன்னு சொல்றான். இப்படி சட்டத்தை நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநிறுத்தினால்தான் அவனுடைய ஆட்சி காலத்துல தப்புகள் குறைஞ்சிருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, நிறைய மாற்று மத சகோதரர்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் என்னது, அரபு நாட்டு சட்டம் நமக்கு வேணும். அரபு நாட்டு சட்டம் என்னது, அவனா எழுதி வச்சிருக்கான், அது அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம், குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம். அதனால அங்க தப்பு கம்மியா இருக்கு. அப்படிதானே? உலகத்திலேயே பாத்தீங்கன்னா சவுதியில தவறுகள் கம்மியா இருக்கு. ஏன்? அங்க அல்லாஹ்வுடைய சட்டம் என்னது, நிறைவேற்றப்படுகிறது. அதனால நமக்கு நீதி வேணும் அப்படின்னா இறைவனுடைய சட்டம் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் மனசாட்சிக்கு பயந்தாவது நினைச்சணும், நீதியா மக்கள் நடந்தாங்கன்னா இது போன்ற கொலை சமூகம் நினைச்சணும் தடுக்கப்படும். அதனால அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்கள் அல்லாஹ் நம்ம அனைவரையும் வாக்குவாராக. வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.